தீர்மானிச்சிட்டிங்கன்னா வாழ ஆரம்பிச்சிருங்க. இல்லைன்னா தீர்மானத்தை மாற்றி அமைக்கப்பட்டு விடும், சூழலை மாற்றிவிடும். ஒரு சாரார் உள்ளே யாருன்னா வந்துட்டாங்களா அப்புறம் கஷ்டம். நீங்கள் இருக்கிற பொழுதே நடக்கும். அப்போ வேதத்தை வச்சுன்னு கணவனை போய் செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. என்ன மனைவி சேர்ந்து வாழணும்னு சொல்கிறேன். நீ எங்கே சேர்ந்தா வாழ்ந்த? சாப்பிட்டு தூங்கி நின்ற மனுஷன் புருஷனையும் சொல்கிறேன், மனைவியும் சொல்கிறேன். அதன் பிறகு வேத வசனத்தை கொண்டு வந்தால் அந்த 2000 ரூபாய் பைல் நீங்கள் எட்டு வரதுனால யாரும் வாழ மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ லட்சக்கணக்காக பணம் கொடுத்தாலும் வாழ வரமாட்டாங்க. அவனுக்கு எது தேவையோ அது வெளியேட்டில் கிடச்சிருச்சு. அந்த அம்மாவுக்கு எது தேவையோ அது வெளியேட்டில் கிடச்சிருச்சு. எல்லாருக்கும் சரீரம் முக்கியம் இல்லை, அன்பு ஆறுதல் கிடச்சிருச்சு. அதை ஆறுதலாக நினைக்கிறான், அது ஆரோக்கியம் நினைக்கிறான். அப்புறம் அது நியாய தீர்ப்பு வேறு. முதல்ல உன் வாழ்க்கை போதும் இல்லை. ஏன் சொல்கிற இடத்துல இருக்க மாட்டேங்க. சிலர் இருப்பாங்க, வீட்டுக்கு போனால் வாழ வெட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால அந்த அட்ரஸில் இருப்பாங்க. அந்த புருஷன் வீட்டுடைய விலாசத்தில் இருந்தாலே வாழ்ந்தாதை போல உலகம் நினைக்கிறது இல்லவா? ஆனால் புருஷன் ஏன் சேர்ந்து